பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பிற்குரிய தோழர்களே, சகோதரிகளே, நரகத்தை பற்றி உண்டான ஒரு விழிப்புணர்வு நமது சமுதாய மக்களுக்கு இடையிலே மிக குறைவு என்று சொல்லலாம், அல்லது பலருக்கு மத்தியிலே இல்லை என்று கூட சொல்லலாம். அன்பிற்குரியவர்களே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகம் நாம் நிரந்தரமாக தங்குவதற்காக படைக்கப்பட்டதல்ல. நாம் இந்த உலகத்திலே ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்வதற்காக வந்திருக்கிறோம். அந்த காலம் முடிந்தவுடன் நாம் செல்ல போகிறோம். நாம் எந்த நேரத்தில் இந்த உலகத்திலிருந்து செல்ல வேண்டும் என்பது முடிவு செய்யப்பட்டு விட்டது. ஆனால் அது நமக்கு அறிவிக்கப்படவில்லை. நம்முடைய பயண தேதி முடிவு செய்யப்பட்டு விட்டது. பயணத்தின் கிழமை முடிவு செய்யப்பட்டு விட்டது. எந்த நேரத்திலே பயணிப்போம் என்பது முடிவு செய்யப்பட்டு விட்டது. எந்த மாதத்திலே பயணிப்போம், எந்த வாரத்திலே பயணிப்போம், எந்த ஆண்டிலே நாம் பயணிப்போம் என்பது முடிவு செய்யப்பட்டு விட்டது. ஆனால் அவற்றை பற்றி உண்டான அறிவு நமக்கு கொடுக்கப்படவில்லை. நீங்கள் நாளை என்ன செய்வீர்கள் என்ற அறிவு உங்களுக்கு கிடையாது. நீங்கள் எந்த பூமியிலே மரணிப்பீர்கள் என்ற அறிவும் உங்களுக்கு கிடையாது. அமெரிக்காவிலிருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நோயாளியை குணப்படுத்துவதற்காக ஒரு மருத்துவர் வருகிறார். வந்த நேரத்தில் மரண படுக்கையில் இருந்த நோயாளி பிழைத்துக் கொள்கிறார். அவரை குணப்படுத்துவதற்காக வந்திருந்த அமெரிக்க மருத்துவர் ஆக்சிடென்ட்ல மூத்தாகி விடுகிறார். பார்க்கிறோம். எந்த நேரத்தில் யாருக்கு மரணம் வரும் என்று சொல்ல முடியாது. நாம் இந்த உலகத்தில் நிரந்தரமாக தங்குவதற்கு அனுப்பப்படவில்லை. நாம் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருப்பதற்காக படைக்கப்படவும் இல்லை. குல்லு மன் அலைஹா ஃபான் வயப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ்வின் அச்சுறுத்தக்கூடிய மிக பயங்கரமான வசனம். அல்லாஹ் நமது செவிடான காதுகளுக்கு அச்சுறுத்தும்படியாக எச்சரிக்கை செய்கிறார். மறந்திருக்கும் உள்ளங்கள் நினைவு கூறுவதற்கு அல்லாஹ் சொல்லுகின்றார். மறதியிலே வாழ்பவர்கள் தங்களது மறதியை விட்டு விழிப்புணர்ச்சியின் பக்கம் வருவதற்காக அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார். மக்களை, நீங்கள் என்ன நிரந்தரமாக இந்த உலகத்தில் இருப்பதற்கு படைக்கப்பட்டீர்களா? குல்லு மன் அலைஹா ஃபான். யாரும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க முடியாது. எல்லாம் அழிந்து விடுவார்கள். இன்றோ நாளையோ அல்லது மறுநாளோ நிச்சயமாக மரணம் உங்களுக்கு உண்டு. வயப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். உங்களது இறைவனுடைய சங்கை பொருந்திய கண்ணியத்திற்குரிய முகம் மட்டும்தான் நிலையாக நிரந்தரமாக இருக்கக்கூடியது. அன்பிற்குரியவர்களே, அப்ப நாம் இந்த உலகத்திலே ஒரு தற்காலிக வாழ்க்கைக்காக படைக்கப்பட்டோம் என்றால் நம்முடைய நிரந்தரமான வாழ்க்கை என்ன என்று சொன்னால், இந்த மரணத்திற்கு பிறகு, நம்முடைய மரணத்திற்கு பிறகு மட்டுமல்ல, இந்த முழு உலகத்தையும் அல்லாஹ் ஒரு நாள் மரணத்தை கொண்டு சோதிப்பான். இதல் ஷம்சு குவிரத் வைதல் நுஜூமு கதரத் வைதல் ஜிபாலு சுயிரத் வைதல் இஷாரு உத்திலத் வைதல் உஹூஷு ஹுஷிரத் வைதல் பிஹாரு சுஜ்ஜரத் வைதல் நுஃபூசு ஸுவிஜத் அலிமத் நஃப்சும் மா ஹதரத் ஃபலா உக்ஸிமு பில் குன்னஸில் ஜவாரில் குன்னஸ் வல்லைலி இதா அஸஅஸ வஸ்ஸுப்ஹி இதா தனஃபஸ் இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம். அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த சூரியன் அதனுடைய ஒளி பறிக்கப்பட்டு சுருட்டப்பட்டு பூமியின் மீது வீசப்படும். நட்சத்திரங்கள் அதனுடைய இடங்களிலிருந்து பெயர்க்கப்பட்டு பூமியின் மீது அடிக்கப்படும். இந்த பூமி வஹ்மிலத்தில் அர்து வல் ஜிபாலு ஃபதுக்கதா தக்கத்தன் வாஹிதா. பூமி பிடுங்கப்படும், மலைகள் அதிலிருந்து பிடுங்கப்படும், ஒன்றை ஒன்றுடனே மோத வைக்கப்படும். வதரல் ஜிபால தமுர். பூமி மலைகளை நீங்கள் பார்ப்பீர்கள், மேகங்களை போன்று மலைகள் பறக்க ஆரம்பித்து விடும். இதா வகஅத்தில் வாக்கிஅ லைஸ லிவகஅத்திஹா காதிபா காஃபிதத்துர் ராஃபிஅ இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜன் வபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா. இந்த முழு உலகத்தின் அமைப்புகளையும் அல்லாஹ் அழித்து சின்னாபின்னமாக்கி விடுவார். கடல் நீர் நெருப்புகளாக மாற்றப்படும். வானம் பிளக்கப்படும். இத சமாவுன் ஷக்கத். நாம் பார்க்கக்கூடிய இந்த வானம் பிளந்து விடும். அதனுடைய உறுதியை அல்லாஹ் குலைத்து விடுவான். அதிலிருந்து நட்சத்திரங்கள் உதிர ஆரம்பித்து விடும். அல்லாஹ் அக்பர். எப்படிப்பட்ட பயங்கரமான பூகம்பங்கள். இதா சுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா வ அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா. இந்த பூமியிலே பூகம்பங்கள் ஏற்படும். அதில் இருக்கக்கூடிய கஜானாக்கள் வெளியே வந்துவிடும். வகாலல் இன்சானு மாலஹா. எஞ்சி இருக்கும் மனிதன் இந்த பூமியிலே என்ன நடக்கிறது, எப்படிப்பட்ட கொடுமைகள், என்ன இப்படிப்பட்ட மாற்றங்கள் என்பதாக திகைத்து நிற்பான். அன்பிற்குரியவர்களே, மனிதன் அழிந்து விடுவான். இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் அழிந்து விடும். மீண்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரணைக்காக வேண்டி மனிதர்களை ஒன்று திரட்டுவான். ஒன்று திரட்டுவதற்கு அவன் ஆற்றல் உள்ளவன், சக்தி உள்ளவன். அல்லாஹ் கேட்கின்றான் நம்மை பார்த்து, அயஹ்சபுல் இன்சானு அன்ன அல்லன் நஜ்மஅ இதாமஹ பலா காதிரீன அலா அன் நுஸவ்வி
மனிதனே, மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு என்று நம்பாதவனே, உனது எலும்புகளை உனது சதைகளை மீண்டும் படைப்பதற்கு நாம் சக்தியற்றவர்கள் என்று எண்ணிக்கொண்டாயா? அறிந்து கொள், உனது விரல் நுனிகளையும் முறையாக படைப்பதற்கு நாம் ஆற்றல் உள்ளவர்கள். ஒரு அற்ப இந்திரிய துளியிலிருந்து படைக்கப்பட்ட மனிதன் என்னிடத்திலே தர்க்கம் செய்கிறான், எப்படி நான் அழிந்ததற்கு பிறகு என்னை மீண்டும் படைப்பான் என்பதாக. அல்லாஹ் சொல்கிறான், குல் யுஹ்யி அல்லதி அன்ஷஅஹா அவ்வல மர்ரா வ ஹுவ பிகுல்லி ஹல்கின் அலீம். உன்னை முதன்முறையாக நீ ஒன்றுமே இல்லாமல் இந்த பூமியிலே நீ இல்லாமல் இருந்தபோது உன்னை படைத்த இறைவன் உன்னை மீண்டும் படைப்பதற்கு ஆற்றல் பெற்றவன். அல்லாஹ் அக்பர். அன்பிற்குரியவர்களே, அந்த மறுமை நாளிலே என்ன நடக்கும், என்ன நடக்கப் போகிறது, அந்த சத்தியங்களை எல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுகின்றார்கள். அந்த மறுமை நாளை பற்றி உண்டான காட்சிகளை, அந்த மறுமை நாளை பற்றி உண்டான செய்திகளை இன்று நாம் சரியாக நம்பிக்கை கொள்ளாத காரணத்தால், அல்லது நமது செவிகளிலே அது சரியாக முறையாக சொல்லிக் கொடுக்கப்படாத காரணத்தால், அதை பற்றி உண்டான பிரச்சாரங்களை முடுக்கி விடாத காரணத்தால், அதை பற்றி உண்டான பேச்சுகளை நமக்கு மத்தியில் பேசுவதை நிறுத்திவிட்ட காரணத்தால் அந்த மறுமையை மறந்தவர்களாக வாழ்கிறோம். அதன் அடையாளங்கள் தான் இன்று பெரும் பாவங்களிலே மக்கள் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரும் பாவங்களை கொண்டு இன்பம் பெறுகிறார்கள். அல்லாஹ்விற்கு மாறு செய்வதிலே தங்களது நேரங்களை கழிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பாழாக்குகிறார்கள். மன இச்சைகளை பின்பற்றுகிறார்கள். இஸ்லாத்திற்கு முரணான வாழ்க்கைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவன் ஒருவனுக்கு அநீதி செய்கிறான், வட்டி வாங்குகிறான், லஞ்சம் வாங்குகிறான், பொய் பேசுகிறான், மோசடி செய்கிறான், இன்னும் எத்தனையோ பாவங்களை செய்து குவிக்கிறார்களே. காரணம் என்ன? அந்த மறுமையை மறந்த ஒரே காரணம் தான். யார் மறுமையை மறக்கிறானோ, யார் மறுமையை மறக்கிறானோ அவன் பாவங்களில் ஈடுபடுகிறான். யார் மறுமையை நினைக்கிறானோ பாவங்களிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிறான். யார் மறுமையை மறக்கிறானோ நல்ல அமல்கள் செய்வதிலே, நல்ல காரியங்கள் செய்வதிலே, நற்பண்புகளை வளர்த்துக் கொள்வதிலே அலட்சியம் செய்கிறான். யார் மறுமையை நினைக்கிறானோ, மறுமையை நினைத்து அஞ்சு பயப்படுகிறானோ அவன் தன்னை தான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், தனக்கு என்ன நிலைமையில் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளுடைய தன்னை இணைத்துக் கொள்கிறான், பிணைத்துக் கொள்கிறான். நன்மைகள் செய்வதிலே, நன்மைகளை சம்பாதிப்பதிலே எவ்வளவு தியாகங்கள் செய்ய வேண்டுமோ, எவ்வளவு முனைப்பு காட்ட வேண்டுமோ, எவ்வளவு ஆர்வம் காட்ட வேண்டுமோ, அதற்காக வேண்டி என்னென்ன முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமோ அந்த எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்கிறான். இதைத்தான் இறைவன் கேட்கின்றான், அலா யதுன்னு உலாயிக அன்னஹும் மப்ஊஸூன் லியௌமின் அதீம். மக்களே, நீங்கள் என்ன வேண்டாமா, நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டாமா, மறுமையிலே எனக்கு முன்பு நீங்கள் ஒன்று கூட்டப்படுவீர்களே, அந்த நாளை எண்ணி நீங்கள் பயப்பட வேண்டாமா? வத்தகுல்லாஹ் வஅலமு அன்னக்கும் இலைஹி துஹ்ஷரூன். அல்லாஹ்வை ஏன் பயப்படாமல் அஞ்சாமல் வாழ்கிறீர்கள்? அவரிடத்தில் நீங்கள் ஒன்று கூட்டப்படுவீர்களே, அந்த இறைவனை விட்டு நீங்கள் எங்கு திரும்ப முடியும்? வத்தகுல்லாஹ் வஅலமு அன்னக்கும் முலாகு. மக்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அவனை நீங்கள் சந்தித்தாக வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மக்களே, நீங்கள் அல்லாஹ்வை விட்டு, அவனுடைய சன்னிதானத்தை விட்டு, சமூகத்தை விட்டு எங்கே விரண்டோட முடியும்? மா மின்கும் மின் அஹதின் இல்லா வஸயுகல்லிமுஹு ரப்புஹு வலைஸ பைனஹு வ பைனஹு துர்ஜுமானுன் யஸ்அலுஹு அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா வ அன் ஷபாபிஹி ஃபீமா அப்லா வ அன் மாலிஹி மின் ஐன இக்தஸபஹு வ ஃபீமா அன்ஃபகா வ அன் இல்மிஹி மாதா அமில பிமா அலிம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் ஒவ்வொருவரும் உங்களது இறைவனை சந்தித்து, உங்களை படைத்து வளர்த்து காத்த உங்களது இறைவனை சந்தித்து அவனுடைய விசாரணைக்கு பதில் சொல்லியாக வேண்டும். உங்களுக்கும் உங்களுடைய இறைவனுக்கும் இடையிலே மூன்றாவது ஒரு மொழிபெயர்ப்பாளர் இருக்க மாட்டார். அவன் கேட்பான், கேள்வி கேட்பான், அவன் விசாரணை செய்வான், உங்களை நிறுத்துவான், உங்களது புத்தகங்களை உங்களிடத்தில் கொடுத்து அவன் கேள்விகளை கேட்பான். நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும். உங்களுக்காக உங்களுடைய தந்தை வாழிட முடியாது, உங்களது தாய் வாழிட முடியாது, உங்களுடைய சகோதரன் வாழிட முடியாது, உங்களது மனைவி வாழிட முடியாது, ஏன் உங்களுடைய இறை தூதர் வாழிட முடியாது. உங்களுடைய நல்லவர்கள் என்று யாரை நம்புகிறீர்களோ அவர்கள் குறுக்கே வர முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மகள் ஃபாத்திமாவை பார்த்து சொன்னார்கள், யா ஃபாத்திமா இத்தகில்லாஹ், என் மகள் ஃபாத்திமாவே, அல்லாஹ்வை பயந்து கொள். லன் உக்னிய அன்கி ஷைஆ, நான் உனக்கு மறுமையிலே எந்த பலனையும் கொடுக்க முடியாது. லா அம்லிகு லக மினல்லாஹி ஷைஆ சலீனி மினத் துன்யா மா ஷித்தி. மகள் ஃபாத்திமாவே, இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் கேட்டுக்கொள், ஆனால் மறுமையில் நான் உனக்கு எந்த ஈடேற்றத்தையும் கொடுக்க முடியாது. நபியின் மகள் என்ற ஒரு காரணத்தால் அல்லாஹ்விடம் வாதிட்டு உன்னை நான் பாதுகாக்க முடியாது. அல்லாஹ்வை பயந்து கொள், ஈமானை ஏற்றுக்கொள், அது ஒன்றுதான் உன்னை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடியது. யோசித்து பாருங்கள் சகோதரர்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் நம்மிடத்தில் விசாரணை செய்வான். 5 கேள்விகளை கேட்பான். லன் தஸூல கதம அப்தின் ஹத்தா யுஸ்அல அன் ஹம்ஸின். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அபூ ஹுரைரா রাদিয়াল্লাহு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு
சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியதாக, இந்த உலகத்திலே மறதியிலே கழித்துக் கொண்டிருக்கும் மக்களே, அல்லாஹ்வின் நினைவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களே, இந்த நேரங்கள் எப்படி கழிகின்றது என்ற உணர்வு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களே, இரவுகளை அலட்சியத்திலும் அனாச்சாரங்களிலும் பாவங்களிலும் கழித்துக் கொண்டிருக்கும் உள்ளங்களை நினைத்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையின் நேரங்களை பற்றி அல்லாஹ் கேட்பான். அன்உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, உனக்கு கொடுத்த வாழ்க்கையை எங்கே கழித்தாய் என்பதாக சிந்தித்து பாருங்கள். தூக்கத்திலே எவ்வளவு நேரம் கழிகிறது, சாப்பாட்டிலே எவ்வளவு நேரம் கழிகிறது, வீண் பேச்சுகளிலே எவ்வளவு நேரம் கழிகிறது, இந்த அற்ப வாழ்க்கைக்கு சம்பாதிப்பதிலே, அதற்காக வேண்டிய சொத்துக்களை செல்வங்களை சேகரிப்பதிலே எவ்வளவு நேரங்கள் கழிகின்றன. அதே நேரத்திலே இறை வழிபாட்டுக்காக, மறுமையினுடைய வெற்றிக்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக, அந்த நிரந்தரமான சொர்க்க வாழ்க்கைக்காக நாம் எவ்வளவு நேரங்களை கொடுக்கிறோம். ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் தான் நாம் செலவழிக்கிறோம். கணக்கிட்டு பார்த்தால் 5 நேர தொழுகையில் அதிலும் எத்தனையோ பேர் சரிவர தொழுவது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழாதவர்கள் எங்கே எழுப்பப்படுவார்கள் தெரியுமா? யாருடன் எழுப்பப்படுவார்கள் தெரியுமா? ஃபிரௌனுடன் எழுப்பப்படுவார்கள், காரூனுடன் எழுப்பப்படுவார்கள், உபய் இப்னு கலஃப் என்ற கொடிய காஃபிர்களுடன் எழுப்பப்படுவார்கள் என்பதாக. நாளை மறுமையிலே நரகவாதிகள் நரகத்துடைய தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது, சொர்க்கத்திலே முஸ்லிம்கள் நல்லவர்கள், அல்லாஹ்வை பேணியவர்கள், அல்லாஹ்வின் கட்டளைகளை பேணியவர்கள் இன்பங்களிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்பொழுது பேசிக் கொண்டிருப்பார்கள், நமது அண்டை வீட்டார்களே, நமது சொந்தக்காரர்களே, எத்தனையோ மக்கள் நல்லவர்கள் என்பதாக நாம் எண்ணிக்கொண்டிருந்தோமே, அவர்களெல்லாம் இப்போது எங்கே சென்றார்கள்? இந்த சொர்க்கத்திலே எங்கும் அவர்களை பார்க்க முடியவில்லையே. இது சின்ன பிள்ளைங்க அந்த பக்கம் அனுப்புங்க. நாம் எங்கும் அவர்களை பார்க்க முடியவில்லையே, அவர்கள் எங்கே சென்றார்கள் என்பதாக. அன்பிற்குரியவரை நம்புங்கள், உங்களை படைத்த இறைவன் உங்களுக்கு செய்தி சொல்லுகின்றான். அவர் உங்களை மிரட்ட வேண்டும் என்று அவனுக்கு அவசியம் கிடையாது. உங்களை பயமுறுத்த வேண்டும் என்ற அவசியம் அவனுக்கு கிடையாது. உங்களை நல்லவர்களாக ஆக்க வேண்டும் என்று உங்கள் மீது அவன் கொண்டிருக்கக்கூடிய அன்பு, அந்த மறுமையை பற்றி உண்டான செய்தியை என்ன நடக்குமோ, எப்படி நடக்குமோ அப்படி நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றான். அப்பொழுது சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் உண்டான அந்த திரையை இறைவன் அகற்றி விடுவான். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் இருந்து கொண்டு நரகவாசிகள் நரக நெருப்பிலே வேதனைப்படுவதை பார்ப்பார்கள். அப்போது அவர்கள் பார்ப்பார்கள், தாய் மகனை பார்க்கலாம், அல்லது மகன் தாயை பார்க்கலாம், தந்தை மகனை பார்க்கலாம், அல்லது மகன் தந்தையை பார்க்கலாம், சகோதரன் சகோதரனை பார்க்கலாம், அல்லது சகோதரி சகோதரனை பார்க்கலாம், உறவினர்கள் உறவினர்களை பார்ப்பார்கள், நண்பர்கள் நண்பர்களை பார்ப்பார்கள். கேட்பார்கள், மா சலக்கக்கும் ஃபீ ஸகர், இப்படி கேடுகட்ட பயங்கரமான சக்கர நரகத்திலே நீங்கள் எதற்காக வேண்டி நுழைந்தீர்கள், நீங்கள் எப்படி இந்த நரகத்திற்கு வந்தீர்கள் என்பதாக என்ன பதில் சொல்வார்கள் தெரியுமா? அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, என்ன பதில்? முதல் பதில் வரையும் தெரியுமா? லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழவில்லை என்று சொல்லுவார்கள். நாங்கள் தொழவில்லை. அல்லாஹ் எங்களுக்கு வசதிகளை கொடுத்தான், நேரங்களை கொடுத்தான், அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கின்றான். அவனை நன்றி செலுத்துவதற்காக லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழவில்லை. வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், ஏழைகளுக்கு தர்மம் அளிக்கவில்லை. செல்வந்தர்களே பயந்து கொள்ளுங்கள், வசதி படைத்தவர்களே பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள், இத்தகுன்னார் வலவ் பிஷிக்கி தம்ரா. என் அருமை சகோதரிகளே, உங்களுக்கு, உங்களுடைய பெற்றோர்களுக்கு, உங்களுடைய கணவனுக்கு, உங்களுடைய சகோதரனுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருப்பது நகை நட்டுகளை சேர்த்திருப்பதற்காகவோ, மாட மாளிகைகளை அள்ளி குவிப்பதற்காகவோ அல்ல. இந்த செல்வத்தை கொண்டு ஏழைகளை ஆதரியுங்கள், அனாதைகளை ஆதரியுங்கள், இல்லாதவர்களுக்கு கொடுங்கள், திருமணமாகி விதவையானவர்களுக்கு கொடுங்கள். இன்னும் யாரெல்லாம் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, சிரமப்படுகிறார்களோ, அவர்களுக்கு கொடுத்து இன்பத்தை அடையுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். உங்களால் முடியவில்லை என்றால் ஒரு பகுதி பேரித்தம் பழத்தை, ஒரு பகுதி பேரித்த பழத்தினுடைய ஒரு பகுதியை தர்மம் கொடுத்தாவது நீங்கள் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். தர்மம் நாளை நரகிலிருந்து நம்மை தடுக்கக்கூடிய கேடயமாக இருக்கும் சகோதரிகளே. அந்த பாவிகள் நாளை மறுமையிலே நரகத்தில் வேதனைப்படும் போது, நரக தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன? லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழவில்லை. அன்பு சகோதரிகளே, இன்று தொழுகையாளிகளுடைய கணக்குகளை எடுத்து பார்த்தால் 100 பெண்களிலே 2 பெண்கள் தான் தொழுகையாளிகள் என்பதாக புள்ளி விவரங்கள் நமக்கு சொல்கின்றன. இந்த தொழுகைகளை வீணடிப்பதற்கு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது? இந்த தொழுகையில் உங்களுக்கு என்ன சலுகைகள்? வயது வந்த ஒவ்வொரு முஸ்லிமும், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் தொழுதால் இஸ்லாமிலே இருக்கிறீர்கள், நீங்கள் தொழவில்லை என்றால் இஸ்லாமை விட்டு வெளியேறி விடுகின்றீர்கள். பைனல் ரஜுலி வல் குஃப்ரி வ ஷிர்கி தர்க்கு ஸலா,